உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா vlogs. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ கிடையாது. காலையிலே வெளியே போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ரொம்பவும் பிரபலமான சக்தி வாய்ந்த கோயில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். அங்கே வந்து 10 நாள் திருவிழா போயிட்டுருக்கு. நம்ம என்ன தான் எப்போ வேணால் வந்தாலும் இந்த மாதிரி திருவிழா சமயத்தில் வாரது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய கடைகள் இருக்கும், நல்லா சுற்றி பார்க்கலாம், நிறைய திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, நிறைய கடையில் போய் கோயிலுக்கு வழக்கமாக வரும்போது கடையில் போய் இந்த மாதிரி கால் நினச்சிட்டு கோயிலுக்கு போகிறது வழக்கம். போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா கயரெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து லைட்டாக கால் நினைக்கிறதுக்கு மட்டும் விட்டுருந்தாங்க. ரொம்பவும் கூட்டம் கூடாமல் நிறைய போலீஸ் எல்லாம் நின்று ரொம்ப பாதுகாப்பாக தான் விட்டுருந்தாங்க. அப்படியே ரொம்ப தள்ளி தான் கயறு கட்டியிருந்தாங்க. அலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரல, எல்லா அலையுமே பக்கத்தில் வராது. கொஞ்சம் நேரம் நின்னாச்சுன்னா தான் 1-2 தான் வரும் அந்த மாதிரி. அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கால் நினச்சாச்சு. பிள்ளைங்களே கடலை பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. திரும்ப போகவே மனசில்லை, இங்கே நின்று விளையாடுவோம் அந்த மாதிரி. அப்படியே பார்த்துட்டு இருக்கவே தான் வந்து ஒரு போட்டுமே கரை ஒதுங்குற மாதிரி வந்துகிட்டே இருந்தது. லைவாக இந்த மாதிரி போட்டெல்லாம் கரை ஒதுங்கி பார்த்ததும் கிடையாது. அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப போராட்டம் தான். அப்படியே மெதுவாக வந்து கரை ஒதுங்கிட்டாங்க. அதையும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி கிளம்புவோம், இனி வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம், டைம் ஆனால் வந்து நல்லா க்ரௌட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காலையில் வந்ததுனால ரொம்ப எல்லாம் கூட்டம் இல்லை, எங்கேயுமே பெரிய க்யூ எல்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்படியே போய் ஃபாஸ்ட்டாகவே சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி. வெளியே இந்த மாதிரி பூஜை சாமானங்கள் இங்கே வந்து இந்த வெள்ளிப்பிள்ளை அந்த மாதிரி அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ். எங்கே பாரும் வச்சுருப்பாங்க, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாமே அங்கங்கே நிறைய வச்சுருந்தாங்க. பூஜை சாதனம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாள் ஆயாச்சு. இந்த கோயிலையும் ஒரு புதுசாக ஒரு வாசல் இந்த பக்கம் கொஞ்சம் வந்து திறந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் என்னடா புதுசாக ஒரு வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹஸ்பண்டும் பையனும் கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே ரொம்ப ஓட்டம்தான். நானும் மகளை வந்து பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்படியே சரின்னு சொல்லிட்டு போனோம். போய் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு 1-2 ஃபோட்டோ அப்படியே எடுத்துட்டோம். ரொம்ப கூட்டம் இல்லாததுனால ரொம்ப மன திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சுன்னா கடைகள் சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கமாக கடைகள். ஒரு சில கடைகள் திறக்கவே இல்லை, ரொம்ப காலையில் ஆனாலும் அப்போ தான் திறந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்களுக்கு விளையாட்டுன்னு சொல்லிட்டு என்ன வேணால் வாங்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. சில கடைகள்லாம் எது எடுத்தாலும் 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு கடையில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம், குழந்தைங்களுக்கும் எனக்கு 1-2 ஸ்லைட் அந்த மாதிரியெல்லாம். அப்புறமா வந்து இந்த மாதிரி பாத்திர கடைகள் எல்லாம் அங்கங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி பாத்திர கடை, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா நமக்கு இருக்க முடியாதா, எது எடுத்தாலும் 10 ரூபா இங்கேயுமே போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் சாதனங்கள் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து போயாச்சுன்னா பபிள்ஸ் தான் உடனே அவங்களுக்கு கண்ணில் பதம். பபிள்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் பாட்டில் வாங்கி வச்சுருந்தாலே விம்மூற்றி டெய்லியுமே பபிள்ஸ் விளையாட்டு தான். இருந்தாலும் போகிற இடத்துல பபிள்ஸை மட்டும் விடவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களே 2 வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஒரு 2 கப்பு மட்டும்தான் எடுத்துட்டேன். அடுத்தா வந்து ஸ்வீட்ஸ் கடை சொல்லவே வேண்டாம். எங்கே பார்த்தாலும் காலையிலே தேன் குடல் சுற்றிகிட்டே இருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப எல்லாம் நிற்கலை. அப்புறமா என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் நிறைய வந்து குழந்தைங்க தான், ஸ்லைட் ஐட்டம்ஸ் தான். எது எடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சா. இது வந்து இந்த குஷிஸ் இந்த ஸ்லைட் மாதிரி ஃப்ரூட்ஸில் இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி, மேங்கோ, கிரேப்ஸ், பனானா, பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இது இவ்வளோ வந்து 20 ரூபா. சரின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸ்கூலுக்கெல்லாம் அப்பப்போ வைக்கலாமேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு சைஸில் இடையிலையுமே கடையில் போய் இந்த பேங்கிள் பார்த்தாப்போ ரொம்ப கிடைக்கல. அதுக்கு வந்து 1-2 செட்டு பேங்கில் வாங்கிட்டு இது வந்து 20 ரூபா, 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான். அதில் 1-2 தான் வாங்கிட்டோம். இது வந்து இந்த பேண்ட் வந்து 10 ரூபா தான். ஒரு 5-6 இருந்துச்சு, 10 ரூபா. அவளுக்கு வந்து இந்த 2 கொண்டையெல்லாம் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிள்ளை வாங்கினேன். எனக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குஷிஸ் இந்த மாதிரி ஸ்லைடெல்லாம் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. அதில் 1-2. இதுவும் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். அழகாக இருந்துச்சு. அவள் தான் இது சன்ஃப்ளவர் கிளிப்புன்னு சொல்லிட்டு எடுத்தா. இந்த 2 ரோஸ் 20 ரூபா. அப்புறமா வந்து இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு செயின் எல்லாம் போட்டுட முடியாதுல்ல, கோல்டெல்லாம். ஸோ அதெல்லாம் குழந்தைங்க போட்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவாள், அவளும் ஆசைப்படுவாள். இது வந்து 60 ரூபா தான். இது வந்து கொஞ்சம் லோக்கலாக தான் இருக்கும், ரொம்ப எல்லாம் உழைக்காது. கடையில எல்லாம் பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இது வந்து 40 ரூபா. அதில் 1-2 செயின், நெக்லஸ் மாதிரி செயினை வாங்கிட்டோம். இந்த ஓணம் செலிப்ரேஷன் இந்த மாதிரி பர்த்டேக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போடக்கொள்ளலாம். இது வந்து ஒரு ப்ரஷ் 20 ரூபா. நம்ம ஏதாவது சின்ன இந்த இடையில இருக்கிற தூசியெல்லாம் அந்த ஜன்னல் எல்லாம் தட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு வாங்கினேன். அது பிள்ளைங்களோட டாயாக எடுத்துட்டாங்க.
அப்புறமா இது வந்து குழந்த ஒரு பால் எடுத்துகிட்டு இருந்தா. அடுத்தா கொஞ்சம் ஸ்லைடு. ஆனால் ஒரு சில சாதனங்கள் 10 ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும். சில சாதனங்கள் வந்து நமக்கு கடையில் வாங்குறது 10 ரூபாயை விட குறைவாக தான் இருக்குது. இதெல்லாம் கூட 10 ரூபா, 2 ஸ்லைடு 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தா வந்து இது வந்து ஒரு குட்டி ஸ்லைடு இது வந்து ஒன்று 20 ரூபா, 20 30 ரூபா ஏதோ போட்டிருக்கு. அப்புறமா இது வந்து 1 2 ஸ்லைட் நான் எனக்கும் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே குழந்தைக்கு தலையில் சும்மா வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குது. நானும் வச்சு பார்த்தேன், நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய சாதனங்கள். இது வந்து பிரேஸ்லெட் மாதிரி கையில் போட வேண்டியது. இதுவுமே 10 ரூபா தான். அழகாக இருக்குது, ஆனால் சிம்பிளாக அழகாக இருக்குது. இந்த ஸ்லைடு 10 ரூபா. அடுத்த வந்து ஒரு செட்டு பேங்கிள் இருந்துச்சு. இதுவும் அப்படி தான், ஸ்கூலுக்கெல்லாம் அவளுக்கு போடக்கொள்ளலாம். அந்த இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான், 40 இல்லைன்னா 60 ரூபா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அவளை கையில் போட்டாப்போவுமே சூப்பராக. இந்த வந்து குழந்தைங்கள மட்டும் இல்லை, இதே மாதிரியெல்லாம் நிறைய பேர் பெரியவங்களுக்குமே நிறைய சைஸில் இருக்குது. இந்த ஆன்டி கலெக்ஷன்ஸ் மாதிரியெல்லாம் நிறைய இந்த மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரேட்டுமே கம்மி தான், கடையிலலாம் வாங்குகிற அளவுக்கு ரேட் இல்லை. ஆனால் அந்த அளவு குவாலிட்டியாக இருக்குமா என்னன்னு தான் தெரியல. அப்படி இவ்வளோ சாதனம் வாங்கியாச்சு. கூட வந்து பையனுக்கு வீட்டிலே அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 4 பக்கம் வீசி எறிஞ்சு விளையாடியாச்சு. இருந்தாலும் அனிமல்ஸை பார்த்தா அப்போ வந்து மோய் வந்து அனிமல்ஸ் எடுத்துட்டான். அடுத்த அந்த காஸ்ட்லியானது இந்த ப்ராடக்ட்னா இந்த அனிமல்ஸ் தான். இது வந்து 100 ரூபா ஆச்சு. இதில் வந்து ஒரு டெடி, இதில் வந்து ஒரு ஊத்தும் பிபின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த 2 அவன் எடுத்துட்டான். அப்புறமா 2 பேருக்கும் 2 பபிள்ஸ், அப்புறமா நான் வாங்கினேன் அந்த 2 கப்பும். அவ்வளோந்தான். இன்றைக்கி குட்டியாக ஒரு ஷாப்பிங்கே முடிச்சுட்டு வீடு கிளம்பியாச்சு. அப்படி வீட்டில் வந்ததுக்கப்புறமா தான் இன்றைக்கி புட்டுக்கு தான் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். புட்டெல்லாம் வச்சுட்டு கூட வந்து பழம் மட்டும்தான் இருந்து சிறப்பேற வேக வைக்கல. மந்தைக்காட்டில் வாங்கினேன். அப்போ அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து vlog எடுக்கலை. இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.